ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேயர் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒன்று இல்லைன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அகர் அகர் அந்த சுகரையும் சேர்த்து நல்லா கரையிற வரை வெயிட் பண்ணுங்க. பாலையும் ரோஸ் மில்க் எசன்ஸையும் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க. லேயராக தான் செட் பண்ண போகிறோம் அப்படின்றனால ஃபில்டர் பண்ணல நான். இப்போ அடுத்த லேயர் பண்ணுறதுக்காக கோகோனட் வாட்டர் எடுத்திருக்கேன். கோகோனட் வாட்டர் 1 கப்னா தண்ணி 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேம் ப்ராசஸ் தான், கொஞ்சம் அகர் அகரும் கொஞ்சமாக சுகரும் போட்டால் போதும். கோகோனட் வாட்டர் நல்லா இனிப்பாக இருந்தால் சுகரை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க் புட்டிங் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் கோகோனட் வாட்டர் புட்டிங்கை போட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு லேயரை போடுங்க. இந்த மாதிரி ஊத்தும் போது என்ன ஆகும்னா அப்படியே ஃப்ளோட்டிங்ல இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இப்போ 3வது லேயர் ரோஸ் மில்க் புட்டிங் போடுறதும் போடாததும் உங்களோட இஷ்டம் தான். ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கையிலே மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி சூப்பரா செட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி லேயர் புட்டிங் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீத்ரூல பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த லேயர் போட்டிருக்கீங்கன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு குட்டி குட்டி பீஸாவும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கியூட்டான பாக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுல செட் பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கேவும். உங்க கிட்ஸோட ஃபேவரட் புட்டிங்கா இருக்கும். இஃப்தார் டைம்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.